வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். இதுக்கு 2 ஸ்பூன் துவரம்பருப்பு, 1 ஸ்பூன் கொத்தமல்லி, வர கொத்தமல்லி, தனியா, 4-5 வரமிளகா, கருவேப்பிலை கொஞ்சம், புளி எலுமிச்சம்பழம் அளவு, மஞ்சப்பொடி 1/2 ஸ்பூன், பிஞ்சு கத்திரிக்காயை தேவையான அளவு. புளியை கரைச்சி வடிகட்டி மஞ்சப்பொடி சேர்த்து வச்சாச்சு. இப்போது நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கடாயை அடுப்பில் வச்சு துவரம்பருப்பை சேர்த்து ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். நல்லா கருகாமல் நல்லா வாசம் வர வரைக்கும், கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுக்கணும். சிம்மிலே வச்சு நம்ம வறுக்கணும். இல்லைன்னா கொஞ்சமாக இருக்கிறதுக்கு சீக்கிரம் கருப்பாயிடும். இப்போ நல்லா வாசம் வருது. இன்னும் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். துவரம்பருப்பை எடுத்து ஒரு தட்டில் போட்டுட்டு நம்ம தனியாவை சேர்த்து வறுக்கணும். எல்லாத்தையும் தனித்தனியாக ஒன்றா வறுத்தா தான் நல்லாயிருக்கும். இப்போ எடுத்துடலாம். இப்போ மறுபடியும் தனியாவை கடாயில் போட்டு அடுப்பில் வச்சுருக்கு. இது நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்துக்கலாம். இந்த குழம்பு ரொம்ப செய்கிறது ஈஸி தான், ஆனால் நல்லா டேஸ்ட்டாகவும் வாசமாகவும் இருக்கும். இது பொடியை ஸ்டஃப் பண்ணி நம்ம செய்கிற கத்திரிக்காயில் ஸ்டஃப் பண்ணி செய்யணும். இப்போ கொத்தமல்லி எடுத்துகிட்டு வரமிளகாயும் கருவேப்பிலையும் சேர்த்து வறுக்கலாம். கருவேப்பிலையோட கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வறுபட்டோன்னே எடுத்துக்கலாம். வறுத்த எல்லா பொருளையும் நல்லா ஆற வச்சு மிக்சியில் போட்டு நம்ம பவுடரை அரைச்சி வச்சுக்கணும். ரொம்ப நைஸாக வேண்டாம், ஓரளவுக்கு கொஞ்சம் லைட்டாக குறகுறன்னு இருக்க மாதிரி அரைச்சி வச்சுக்கலாம். இந்த காய்க்கு மீதி இருந்ததுன்னா அதை வேறு ஏதாவது எண்ணெய் ஊற்றி பொரியல் பண்ணுற காய்க்கு மேலே தூவிக்கலாம். மிளகா தாளிக்கிறதுக்கு பதிலாக இதை சேர்த்து நம்ம தூவிக்கலாம் கடைசியாக. இப்போ மிளகாயும் எடுத்தாச்சு. எல்லாம் கொஞ்சம் ஆறினோன்னு பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கத்திரிக்காயை கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுட்டு இந்த காம்பு பகுதியை ஓரளவுக்கு விட்டுட்டு அரிஞ்சு 4 ஸ்ப்ளிட் பண்ணணும். சொத்தையத்தை இருக்கான்னு நல்லா பார்த்துட்டு எடுத்து வைக்கணும். தனித்தனியாக போகாமல் நல்லா ஒட்டி இருக்கிற மாதிரியே 4 ஸ்ப்ளிட் பண்ணிக்கணும் அடி வரைக்கும். சின்ன காயாக இருந்தால் நல்லாயிருக்கும். இதுபோல் எல்லாம் பார்த்து எடுத்து வச்சுக்கலாம். இந்த அரைச்சி வச்ச பொடியில் கொஞ்சம் சால்ட்டு சேர்த்து கலக்கிட்டு இந்த காய்க்குள்ளே வச்சு ஸ்டஃப் பண்ணணும். இப்போ பொடி அரைச்சாச்சு, உப்பும் கலந்து வச்சாச்சு. இப்போ காய்க்குள்ளே எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். காயை நல்லா பொளந்து விட்டு அதுக்குள்ளே நல்லா நிறைக்க அந்த பொடியை நிறைக்கணும். இதுபோல் எல்லா காயும் நம்ம போட்டு நிறச்சி வச்சுக்கலாம். எல்லாம் வச்சாச்சு. இதை செய்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் எச்சாகும். முதல்ல ஒரு 4 ஸ்பூன் எண்ணெயும் ஊற்றி கடாயில் வச்சு இந்த காயை கடுகு பொரிய விட்டுட்டு இருக்கணும். எண்ணெய் காஞ்சிடுச்சு. நம்ம கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரியணும். பொரிய ஆரம்பிச்சிச்சு கடுகு.
இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். காயை ஒன்றா எடுத்து இந்த கடாயில் உள்ளே வச்சு நம்ம இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து வதக்கணும். இது கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக தேவைப்படும். இந்த குழம்பு வந்து சூடான சாதத்தில் நல்லெண்ணெய் ஊற்றி இந்த குழம்பையும் சேர்த்து சாப்பிட்டா நல்லாயிருக்கும். இன்னொரு 5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். பொடி வெளியில் வராத அளவுக்கு நல்லா மெதுவாக பரட்டி கொடுத்து காயை வேக வச்சுக்கணும். இப்போ காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ மஞ்சப்பொடி போட்டு வச்ச புளி தண்ணியை சேர்த்து காய் நல்லா வெந்து உப்பு புளி காரம் பிடிக்கிற வரைக்கும் சுண்டி வர வரைக்கும் கொதிக்க வைக்கணும். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து கொதிக்க வச்சு சுண்டணுன்னா எடுத்துக்கலாம். இப்போ நல்லா குழம்பு சுண்டிடுச்சு, காயும் வெந்துருச்சு. வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். நீங்களும் செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நல்லா இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். மறக்காமல் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.